வீட்லயே போபா காஃபி செய்யலாம் வாங்க. கொக்கோ பவுடர், சுகர், கார்ன்ஃப்ளவர், ஜவ்வரிசி. கொக்கோ பவுடர், சுகர், கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசி 75 கிராம். ஜவ்வரிசியையும் சுகரையும் தனித்தனியாக பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம இந்த அரிப்பில் போட்டு நல்லா ஜலிச்சுக்கணும். இந்த மாதிரி ஜலிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் டைட்டாக நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம குட்டி குட்டி உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அதில் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஹாட் வாட்டரில் நம்ம கரெக்டாக 5 to 6 மினிட்ஸ் நம்ம இதை குக் பண்ண போகிறோம். குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பாத்திரத்தில் 100 ml வாட்டர், சுகர் 66 கிராம், காஃபி பவுடர் 1 டீஸ்பூன் இதெல்லாம் ஆட் பண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா இந்த குக் பண்ண போபாவை அதில் போட்டு ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு அப்படியே ஊற வச்சிட வேண்டியதான். என்னோட போபா காஃபி இன்னும் ரிச்சாக இருக்கணுங்கிறதுக்காக நான் டல்கோனா காஃபி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 2 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி, 2 டேபிள் ஸ்பூன் ஹாட் வாட்டர். இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட டல்கோனா காஃபியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒரு கிளாஸ் எடுத்துட்டு அதில் போபா, டல்கோனா காஃபி, அப்புறம் சில்லுன்னு இருக்கிற பால் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம சூப்பராக போபா காஃபி ரெடி பண்ணியாச்சு. இதே மெஷர்மெண்ட்டோட நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.